ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஊரில் பலரும் பால் குடிப்போங்க. சிலர் பாலை தனியே குடிப்பாங்க, ஒரு சிலர் அதில் மஞ்சள் தூள் சேர்த்து குடிப்பாங்க. ஆனால் இன்னொரு அருமையான கூட்டணி என்னென்னா பால் ப்ளஸ் லவங்கப்பட்டை. இதுக்கு பேர் சின்னமன் மில்க்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னால் லவங்கப்பட்டை பால். இப்போது உலகம் எங்குமே ஹார்ட் ட்ரிங்க்ஸ், ஹெல்த் ட்ரிங்க்ஸில் இந்த லவங்கப்பட்டை பாலும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த லவங்கப்பட்டை பாலோட ஆரோக்கிய நன்மைகளை ஒரு சில வார்த்தையில் நம்மளால் சுருக்கிவிட முடியாது. அது சாத்தியமே இல்லைங்க. லவங்கப்பட்டை பால் நீங்கள் தயாரிக்கக்கூடிய எளிதான பானங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். மேலும் இது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கிறதுல ரொம்பவே நன்மையை பயக்குது. இது கீழ்வாதத்தை தடுக்க உதவுது. இது அஜீரணம் மற்றும் தசைப்பிடிப்பை குறைக்கவும் உதவியாக இருக்குது. இந்த லவங்கப்பட்டை ரொம்பவே பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு மசாலா பொருளில் ஒன்றுங்க. மேலும் அதோட பங்களிப்புகள் பிரபலமானதுன்னு கூட சொல்லலாம். சில நோய்கள் மற்றும் நோய்களை குணப்படுத்த இது பயன்படுத்தப்பட்டு வருது. அது என்னென்ன, இந்த லவங்கப்பட்டை பால் குடிக்கிறதால ஏதாவது பக்க விளைவுகள் வருமானதை பற்றி விரிவாக நான் இன்றைக்கி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த லவங்கப்பட்டை பால் அப்படின்னா என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பற்றி சொல்கிறேன். இந்தியர்களிடையே டால்சினி அப்படின்னு பிரபலமாக அறியப்படுற இந்த லவங்கப்பட்டையோட உங்கள் பாலை சுவையோட்டுங்க, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்க. இது லவங்கப்பட்டை இனத்தை சேர்ந்த வெப்பமண்டல சுவையான பசுமையான மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த லவங்கப்பட்டை. இது அந்த மரங்களோட உட்புற பட்டையிலேருந்து பெறப்படும் ஒரு மசாலா பொருள்னு சொல்லலாம். உங்கள் உணவில் லவங்கப்பட்டை பாலை சேர்க்க சில சாத்தியமான எளிமையான வழிகளை பற்றி சொல்கிறேன். இதை ஓட்ஸ், தானியம் அல்லது தயிரில் இதை நம்ம சேர்க்க முடியும். லவங்கப்பட்டை பாலாக குடிக்கலாம். காஃபி, தேநீர் இது மாதிரியாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம், அல்லது ஸ்மூத்தியில் பயன்படுத்தலாம். லவங்கப்பட்டை சுவை கொண்ட குக்கீஸ்களை கூட உருவாக்க முடியும். ரொட்டி, பேன் கேக்குகளில் இந்த லவங்கப்பட்டையை நம்மளால் சேர்க்க முடியும். ஆனால் இந்த லவங்கப்பட்டை பால் செய்கிறது ரொம்பவே ஈஸியானதுங்க. பரவலாக இது பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுன்னு சொல்லலாம். இப்போ அதோட பங்களிப்பை பற்றி விரிவாக சொல்கிறேன், கேளுங்க. லவங்கப்பட்டை பால் பல ஊட்டச்சத்து நன்மைகளை கொண்டதாக இருக்குங்க. லவங்கப்பட்டையில் உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் செரிமான செயல்பாட்டில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது. இதனால் உங்கள் முழு உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுத்தப்படுது. ஒரு தேக்கரண்டி தூள் லவங்கப்பட்டை பாலில் 3% வைட்டமின் கே, 8% கால்சியம், 4 கிராம் நார்ச்சத்து மற்றும் 0 கிராம் சர்க்கரை மற்றும் கொழுப்பு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. இதன் காரணமாக நீங்கள் உங்களோட தினசரி உணவில் லவங்கப்பட்டையை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த லவங்கப்பட்டை தூக்கமின்மை பிரச்சனை, எடை இழப்பு, இருமல் மற்றும் நீரிழிவு மற்றும் தொண்டை புண் போன்ற பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளுக்கு நீங்கள் உங்களோட உணவில் இந்த லவங்கப்பட்டை பாலை சேர்க்கலாம். உங்களோட தினசரி உணவில் லவங்கப்பட்டை பாலை சேர்த்துக்கொள்றதுனால நாள் முழுவதும் வயிறு நிரம்பி இருக்கிற இது உதவுது. இதனால் உணவு உட்கொள்ளும் தேவை குறையுது. வேறு எந்த மசாலாவும் உங்கள் எடை இழப்பு செயல்முறைக்கு உதவும்னு கேரண்டி இல்லைங்க. ஆனால் இந்த லவங்கப்பட்டை பால் நம்மளோட உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிலர் சுவிங்கம் மற்றும் பல்வேறு வாய் புத்துணர்ச்சியூட்டும் பொருட்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த சுவையூட்டப்பட்ட பொருட்கள் உங்கள் சர்க்கரை அளவை அதிகரிக்கும். ஏன்னா பெரும்பாலான புத்துணர்ச்சியூட்டும் பொருட்களில் சர்க்கரை உள்ளது. இந்த விஷயத்தில் இந்த லவங்கப்பட்டை பால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லவங்கப்பட்டை பால் அதோட சுவைக்காக பரவலாக பயன்படுத்தப்படுது. எனவே இதை வாய் புத்துணர்ச்சியூட்டவும் பயன்படுத்தலாம். அடுத்த முறை உங்களுக்கு மூச்சு பற்றின மோசமான பிரச்சனை வந்துச்சுன்னா சில லவங்கப்பட்டை குச்சிகளை மெல்ல தயங்காதீங்க. இதோட நன்மை என்னென்னா, லவங்கப்பட்டை பால் உங்கள் ஈறுகளை வலுப்படுத்தி துவாரங்கள் ஏற்படுத்ததை இது குறைக்குது. வலுவான எலும்புகளுக்காக லவங்கப்பட்டை பால் எலும்புகளை வலுப்படுத்தி அவற்றை வலிமையாக்கும். இப்போத்திய ஜென்ரேஷனில் எல்லாரோட எலும்புகளும் மூட்டு வலிக்கு ஆளாகுதுங்க. எனவே லவங்கப்பட்டை பால் எலும்புகள் மற்றும் மூட்டுக்களை நீண்ட நேரம் வலுவாக வச்சிருப்பதன் மூலம் மூட்டு வலியை நம்மளால் தடுக்க உதவுது. சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவது நீரிழிவு நோயை உண்டாக்கும் அப்படின்னு ஆய்வுகள் காட்டுது. இது ஒரு பிரபலமான தவறாக கருதப்படுதுங்க. ஆரோக்கியமான சர்க்கரை அளவை பராமரிக்கிறதுல நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதிலும் அதை தடுப்பதிலும் நீண்ட தூரம் செல்ல முடியும். மேலும் ஒரு கிளாஸ் லவங்கப்பட்டை பால் குடிப்பது போல நீரிழிவு நோயாளிகளின் இன்சுலின் அளவை எதுவுமே மேம்படுத்த முடியாதுன்னு சொல்லப்படுது. சளிக்கு லவங்கப்பட்டை பால். ஆமாங்க, நீங்கள் கேட்டது சரிதான். நம்மளில் பெரும்பாலானோர் காய்ச்சல், சளி அல்லது தலைவலி வரும்போது மாத்திரைகளை எடுத்துக்கொள்வோம். ஒரு தேக்கரண்டி லவங்கப்பட்டை பால் பொடி, தேன் சேர்த்து ஒரு கிளாஸ் பால் குடிச்சு வந்தோன்னா தலைவலி அல்லது தலை சுற்றலிருந்து மீள்வதற்கு இது உதவியாக இருக்கும். நீங்கள் லவங்கப்பட்டை பால் அல்லது லவங்கப்பட்டை இஞ்சி தேநீரை முயற்சி செய்யலாம்.
இந்த லவங்கப்பட்ட பால் செரிமான செயல்முறையை முழுமையாக்க உதவுவதோட இருகளை வலுப்படுத்திலும் அதோட துவாரங்கள் மற்றும் பூச்சிக்கடியால் பாதிக்கப்படுவதையும் இது குறைக்குது. இந்த அதிசய மசாலா கொண்டு வரக்கூடிய நன்மைகளை பார்த்து நீங்கள் வியந்தா நீங்கள் இன்னும் பலவற்றை பெறலாம். லவங்கப்பட்ட பாலோட நன்மைகளில் யூடிஐகள் மற்றும் ஈகோலை போன்ற ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்கள் மற்றும் பிற கொடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் திறன் அடங்கும்னு சொல்லப்படுது. உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பின் அளவை குறைக்க பல இயற்கை சப்ளிமெண்ட் அறியப்படுதுங்க. நீங்கள் அதில் ஒன்றை தேர்வு செய்ய விரும்புனீங்கன்னா பாலோட லவங்கப்பட்ட பொடியை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே பரிந்துரைக்கப்படுது. லவங்கப்பட்டை மற்றும் தேன் ரெண்டுமே சிறந்த கொழுப்பை குறைக்கும் பண்புகளாக கொண்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. இது எல்டிஎல் அதாவது கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. மட்டும் இல்லாமல் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். எல்டிஎல் அளவு குறைவாக இருந்தால் உங்களுக்கு இதய வலிகள் குறைவாக இருக்கும். மேலும் அனைத்து சாத்தியமான மற்றும் கொடிய நோய்களையும் இது தூரத்தில் வச்சுருக்கும் அப்படின்னு தினமும் ஒரு கப் லவங்கப்பட்ட பால் அல்லது லவங்கப்பட்ட தேநீர் அருந்துவது நல்லதுங்க. தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்களா இருந்தால் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு கிளாஸ் லவங்கப்பட்ட பால் குடிப்பது தூக்கத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நேரம் தூங்கவும் செய்ய முடியும். பெரியோர்கள் சில அரிதான சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் பெரும்பாலும் தூக்கமின்மையால் பாதிக்கப்படுறாங்க. இது தூக்கமின்மையின் ஒரு நிலைன்னு சொல்லப்படுது. தூக்கம் அப்படின்றது வாழ்க்கையோட ஒரு முக்கிய அம்சங்க. மேலும் அந்த தூக்கம் இல்லைன்னா எந்த உயிரினமும் வாழ முடியாது. நல்ல தூக்கம் உடலை தளர்வுற செய்து தசைகளின் தேய்மானத்தை சரி செய்து தூக்கமின்மை உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சேதப்படுத்தும். ஸோ தூக்கமின்மையை போக்குறதுக்காக லவங்கப்பட்டையை உங்களோட அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கிறது நல்லது. லவங்கப்பட்ட பால் பார்க்கின்சன் நோயை குணப்படுத்தும். லவங்கப்பட்ட பால் சிறந்த சுகாதார நன்மைகளை வழங்குறதோட மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோய் போன்ற நரம்பு சிதைவு நோய்களோட தொடர்புடைய நாள்பட்ட வீக்கத்தையும் குறைக்குதுங்க. பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட எலிகளின் மூளையில் ஏற்படும் செல்லுலார் மற்றும் உடற்கூறியல் மாற்றங்களை லவங்கப்பட்டை பால் மாற்றியமைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. பார்க்கின்சன் நோயோட வளர்ச்சியை தடுக்க லவங்கப்பட்ட பால் கிராமத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்தப்பட்டு வருது. உடலில் சீரான இரத்த ஓட்டத்திற்காகவும் இந்த லவங்கப்பட்ட பால் பயன்படுத்தப்படுது. உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாததால் தமனிகள் விரைத்து இரத்த நாளங்கள் குறுகுவதற்கு வழிவகுக்கும். இதனால் புறத்தமனி நோய் போன்ற பல்வேறு உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள் ஏற்படுது. சில நேரங்களில் உங்களுக்கு தேவையானது உங்கள் உடலை இயற்கையாகவே சூடாக்கவும் இரத்த ஓட்டம் மேம்படுத்தவும் ஒரு கிளாஸ் லவங்கப்பட்ட பால் மட்டுமே. இது அதோட இரத்த மெல்லிக்கு பண்புகளுக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கே, பக்க விளைவுகள் எதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் ஒரு சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது. அதிக அளவில் குடித்தோன்னா பிரச்சனை இருக்குங்க. தினசரி ஒரு கப் குடிக்கிறது போதுமானது. அதிகமாக குடிக்கக்கூடாது. இல்லாட்டி கர்ப்பப்பையில் பாதிப்பு, கல்லீரல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டும். லவங்கப்பட்ட கருப்பை சுருக்கத்தை உருவாக்கும். அதனால் கர்ப்பிணிகள் குடிக்கக்கூடாது. அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க, சிலருக்கு தோல் சொறி, வாயில் எரிச்சல் ஏற்படலாம். மருந்துகளோடு சேர்த்து இதை குடிக்கக்கூடாது. ரத்த அழுத்தம், சர்க்கரை மருந்து எடுத்துக்கொண்டிருக்கவங்க மருத்துவர் ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு தான் இதை குடிக்கணும். யாருக்கெல்லாம் இது சிறந்ததுன்னு தெரியுமா? எடையை குறைக்க விரும்புகிறவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க, சளி காய்ச்சல் அடிக்கடி வரும் குழந்தைங்களுக்கு, தூக்கமின்மை உள்ளவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இது இருக்கும். யாரெல்லாம் குடிக்கக்கூடாது? கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், சிறிய குழந்தைகள் அதாவது 5 வயதுக்கு குறைவானவர்கள், கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க, இவங்கெல்லாம் இதை தவிர்க்கிறது நல்லது. லவங்கப்பட்ட பால் அப்படின்றது ஒரு இயற்கையான ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லலாம். சரியான அளவில் குடித்தா உடலுக்கு பல நன்மைகளை தரும். ஆனால் அளவுக்கு மீறினா பிரச்சனையும் தரும். தினமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் இந்த லவங்கப்பட்ட பால் குடித்தோன்னா நல்ல ஆரோக்கியமும் நல்ல தூக்கமும் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே யாரெல்லாம் லவங்கப்பட்ட பால் தினமும் நைட்டில் குடிக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.